ஹாய் எவ்ரிவன். இந்த வீக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க என்ன வீடியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலேயே அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணுறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹெவி பாட்டமான கடாயை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம்ஸ் அளவில் மிளகு எடுத்திருக்கேன். அந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம். அதை வந்துட்டு போட்டு நல்லா வறுத்துக்கணும். அது கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு வறுப்பட்டது தெரியாது, ஆனால் ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். அது வந்ததுக்கப்புறம் நான் தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருந்தது. ஓகே, இந்த சூடு போதும், இந்த அளவுக்கு வறுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவில் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். எதுக்குமே வந்துட்டு நம்ம ஆயில் ஊற்றி ரோஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கைவிடாமல் நம்ம வந்துட்டு வறுத்துட்டே இருக்கணும். பக்கத்துலேயே நிற்கணும். விட்டுட்டு வெளியில் போகிறது, வேறு வேலை பார்க்குறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 50 கிராம் அளவுள்ள கடுகு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு பிளெயின் கடுகு எடுத்துக்கோங்க. நான் வாங்கிட்டு வந்த பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கலந்து இருந்திருக்கு, அந்த உடச்ச உளுந்து. நான் அதை வந்துட்டு கவனிக்கல, கடையில் போடும்போது தான் பார்த்தேன். சரி, ஓகே, பரவாயில்லன்ட்டு நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 50 கிராம் சீரகம் போட்டிருக்கேன். சீரகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ப்ரௌன் ஆகி வந்துடும். இப்போ நான் போட்டிருக்க அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மிளகா, 1/2 கிலோ தனியாக்கான அளவு தான். எல்லாமே 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுவே 1/4 கிலோ மிளகா, 1/4 கிலோ தனியாக எடுத்துக்கிறோன்னா இதில் அப்படியே பாதி 25 கிராம் போட்டால் போதும். 1 கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாமே 100 கிராமாக வந்துட்டு நம்ம அதிகப்படுத்திக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சீரகம் வந்துட்டு நல்லா சூடு ஏறிடுச்சு. கையில் தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்குது. இப்போ அதையுமே எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவில் கட்டி பெருங்காயம் எடுத்துக்க போகிறேன். ஒரு சிலர் டைரெக்டாக வந்துட்டு பெருங்காயத்தூளே வந்துட்டு ஆட் பண்ணிப்பாங்க. நான் எப்போவுமே வந்துட்டு இந்த கட்டி பெருங்காயம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு மட்டும். இதை வந்துட்டு நம்ம கவர்லேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். நம்மளால் அதை வந்துட்டு பிக்கவே முடியாது. ஆனால் இதே ஒரு 2 நிமிஷம் இந்த கடாயில் போட்டு நம்ம வறுத்து பார்க்கணுமே, அவ்வளோ சாஃப்டாக அப்படியே ஈஸியாக வந்து நம்மளால் அதை வந்துட்டு பிக்க முடியும். இப்போ அந்த ஒரு பீஸ் பிச்சேன். ஆனால் இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. நல்லா வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெஷர் கொடுத்து தான் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டேன்னா, இன்னும் ஒரு 1 மினிட் மட்டும் கூட சேர்த்து நான் வறுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்துட்டு அது வந்துட்டு வறுத்த ஒன்றுமே பார்த்திங்கன்னா அந்த பெருங்காயம் கட்டி வந்துட்டு எல்லாமே அப்படியே புஷ்ஷுன்னு வந்துடும். இப்போ இது நல்லா வறுப்பட்டதுமே இதையுமே வந்துட்டு நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். நான் எடுத்துருக்க இந்த அளவு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 3 மாதத்துக்கு வந்துடும் மிளகாத்தூள். ஒரு 10 டேஸ் கூடவோ குறையோ வரும், அவ்வளோதான். ஆனால் தாராளமாக எனக்கு வந்துட்டு 3 மாதத்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் வந்துட்டு புழுங்கல் அரிசி. நம்ம வீட்டில் வந்துட்டு சாப்பாடு செய்வோம்ல, அதுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவோமோ அந்த அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசிலாம் போட்டுற வேண்டாம், பச்சரிசி வச்சோம்னா வண்டு பிடிச்சிரும். ஸோ புழுங்கல் அரிசி ஒரு 150 கிராம் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அரிசி மட்டும் வறுப்பட கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஆனால் வந்துட்டு விட்டுறக்கூடாது, நம்ம வந்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு நல்லபடியாக வறுபட்டுருச்சு. இப்போ அதையுமே எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவில் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை குச்சியோட எடை போடும்போது 50 கிராம் இருந்தது. அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் மட்டும் வெயிலில் காய வச்சுருந்தேன். வெயிலில் காய வச்சுட்டு இப்போ அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிறேன். நம்ம காய வைக்கல அப்படின்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரம் வந்துட்டு போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். பட் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் மட்டும் வெயிலில் வச்சுருந்ததுனால எனக்கு டக்குன்னு இது வந்துட்டு வறுப்பட்டு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 50 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் வந்துட்டு கட்டி மஞ்சள் அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே எடுத்து ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தனியா வந்துட்டு ஒரு 2-3 டேஸாக நான் வந்துட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ தனியா, 1/2 கிலோ மிளகா. இப்போ இது எல்லாமே வந்துட்டு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சாலும் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு கொண்டுட்டு போனால், மிஷினுக்கு தான் கொண்டுட்டு போய் அரைக்க போகிறேன். ஆறுனதுக்கப்புறம் கொண்டுட்டு போகிறது தான் பெட்டரு. ஸோ எனக்கு எல்லாமே அது நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸும் ஆறி வந்துடுச்சு. ஆல்ரெடி வந்துட்டு காஞ்ச மிளகா, தனியா எல்லாமே நான் நல்லா வந்துட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாமே எடுத்து நான் வந்துட்டு ஒரு பெரிய கண்டெய்னரில் மாற்றிக்கிறேன். தனியா மட்டும் செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு பேக்கில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த தூக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாவும் மற்ற இன்க்ரீடியன்ஸும் தான் பிடிக்கும். ஸோ தனியா மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா கொண்டுட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். நான் வந்துட்டு எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அரைச்சதுக்கப்புறம் மிஷின்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அங்கே டேபிளில் வந்துட்டு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆற வச்சு தான் கொடுப்பாங்க. பட் அது பத்தாது. கண்டிப்பாக வீட்டில் எடுத்துகிட்டு வந்து 1 ஹவர் போல் நான் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன். அந்த சூடு வந்துட்டு கம்ப்ளீட்டாக போகணும். இந்த மிளகாத்தூள்லேருந்து அந்த ஹீட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக போனால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு மிளகாத்தூளோட ஷெல்ஃப் லைஃப் வந்துட்டு அதிகமாக வரும். நம்ம அப்படியே ஈரத்தோடு வச்சுட்டோம்னா அதில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு என்ன சொல்கிறது, அப்படியே வேர்த்து அந்த தண்ணி வடிஞ்சிச்சுன்னா வந்துட்டு பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
ரெகுலர் யூஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கண்டெய்னரில் ஃபுல்லாக ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு வாட்டியுமே வந்துட்டு அந்த பெரிய தூக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ண மாட்டேன். இது காலி ஆயிடுச்சுன்னா அகைன் வந்துட்டு இந்த டப்பா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணி எடுத்து வைப்பேன். இதோடைய கலர் அண்ட் டெக்ஸ்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு வெளியில் வாங்குறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது. இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.